வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் 50,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டி மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. விலையேற்றத்திற்கான காரணம் என்ன, விலை எப்போது குறையும் என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர், பெரும் பணக்காரர்கள் என அனைத்து வர்க்கத்தினருக்கும் பொதுவானதாகி போனது தங்கத்தின் மீதான மோகம். திருமணம், காதுகுத்து, பிறந்தநாள் விழா என அனைத்து விசேஷத்திலும் இன்றியமையா இடத்தை பிடித்துவிட்டது தங்கம். இந்நிலையில் நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை தற்போது வரலாறு காணாத உச்சம் தொட்டுள்ளது. கடந்த ஓரிரு வாரங்களாகவே 50,000 நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை வியாழன் அன்று ரூபாய் 50,000 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதுவே தங்க நகையாக வாங்கும் பொழுது செய்கூலி, சேதாரம் மற்றும் GST வரிகளை சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாயாகும் என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். இந்த விலை ஏற்றத்தை கண்டு அதிர்ந்து போயுள்ள மக்கள் தங்கம் தங்களுக்கு எட்டாக்கணியாகவே மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். போகிற பக்கம் பார்த்து தங்கமே நாங்கள் வாங்க போகிறதுல தான் நினைக்கிறோம். ஏன்னா இப்போ வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ முன்ன மாதிரிலாம் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. வியாபாரம் டவுனாக தான் இருக்குது. ஆனால் நகை விலை ஏறினே தான் போகுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருக்க ஏறின்னு தான் போகுது. சவரம் நாங்கள் வாங்க சொல்லலாம் 4,000 ரூபாய் 5,000 ரூபா தான் எங்களுக்கு கல்யாணம் ஆக சொல்லலாம். இப்போ எங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்னு பார்த்திங்கன்னா 50,000 60,000 வந்துடுச்சு. இப்போயே அவங்களுக்குலாம் நாங்கள் தங்கமே போடுற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி இப்போ நிலமை இருக்குது. இப்போல்லாம் எங்களெல்லாம் வாங்கவே முடியாது சார். எங்களால் வாங்குறதுன்றது பெரிய கஷ்டம். ஒரு கிராமே 6,000 ரூபாய்க்கு போச்சுன்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் யாராலையும் வாங்க முடியாது. அவங்க குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பெரிய கஷ்டமாக இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை அரசாங்கம் தான் சொல்லணும். வேறு யாரும் சொல்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. பெண் பிள்ளையை வைத்திருக்கிறோம், எப்படி திருமணம் செய்து கொடுப்போம் என அழாத குறையாக புலம்பி தள்ளுகின்றனர் பெற்றோர்கள். இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 300 ஒரு 400 எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா கேஸ் விலை, ஸ்கூல் ஃபீஸு, அது இதெல்லாம் என்னால் ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு +1 படிக்கிறா, ஒரு பொண்ணு 7வது படிக்க போகிறா. இன்னொரு 4-5 வருஷத்தில் அவளுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 நகை வேலை வருது. இன்னொரு 4-5 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 80,000 90 ரூபா வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிறைய. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டி என் பசங்களுக்கு ஒரு 5 சவரம் நகை வாங்கி கல்யாணம் பண்ணுறது சாத்தியமே இல்லை. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் தங்கம் விலையேற்றத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமர மக்கள் கோரும் நிலையில் உலக பொருளாதார நிலை, நாடுகளுக்கு மத்தியிலான போர், பொது தேர்தல், பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் போன்ற காரணங்களே தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதாக கூறுகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். குறிப்பாக அமெரிக்காவின் வைப்பு நிதி வட்டி விகிதம் தொடர்பான தீர்மானம் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என கூறும் தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி வருங்காலங்களில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொடும் என்கிறார். கடந்த வாரம் அமெரிக்காவில் ஃபெடரல் கூட்டமைப்பில் நடந்த கூட்டத்தில் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை ஏற்றுவது இல்லை என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் காலங்களில் வட்டி விகிதம் குறைக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே அங்கே முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை, அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் அதிலிருந்து பெருமளவிலான தங்களுடைய வைப்பு நிதியில் உள்ள பணத்தை கொண்டு தங்கம் வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் உலகச் சந்தையில் தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையும் வரும் காலங்களில் பெருமளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தங்கம் அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு ஒரு புதிய உச்சத்தை நோக்கியே பயணிக்கும். புதிய விலையேற்றம் புதிய உச்சத்தை நோக்கி நிச்சயமாக அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி நிலைமையே நீடிக்கும். அடுத்தடுத்து முகூர்த்த நாட்கள் வரிசை கட்டியுள்ளதால் தங்கத்திற்கு டிமாண்டும் அதிகரித்துள்ள நிலையில் தங்கத்தை சேமிப்பாகவும் பார்க்கும் சாமானிய மக்களுக்கு இந்த விலையேற்றம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.